பேருந்து எவ்வளவு விட்டுக்கிறீங்க சார்? எவ்வளவு பேருந்துகள் விட்டுக்கிறீங்க? அதே மாதிரி அந்த டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிக்கு 2900 பேருந்துகள் இயங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி இந்த பொங்கலுக்கு 6 நாட்கள் சிறப்பான முறையில் பொங்கலுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டு 4 நாட்களாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 18,000 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக பயணிப்பார்கள் என்பதை உத்தேசித்து அதற்கான அளவிற்கு பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பொங்கல் முடிந்த பிறகு பல்வேறு சொந்த ஊர்களில் இருக்கிறவர்கள் சென்னைக்கோ அல்லது மற்ற மாநகரங்கள் கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பகுதிகளுக்கு மீண்டும் அவர்கள் பணிக்கு வருவதற்கு அதற்கும் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நடத்த சிறப்பாக ஏற்பாடு செய்ததை கண்காணிப்பதற்கு இப்போது நான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறேன். சார், பேருந்துல அதிக அளவு கட்டணம் வசூல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது சார். அதுக்கான அதாவது ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த 2-3 ஆண்டுகள் தீபாவளியாகவே அதிக கட்டணம் வசூலிப்பது என்பது தீபாவளி பொங்கல் போது இல்லை, மற்ற நேரங்களில் இருக்கிறது. அப்படி ஒரு சில இடங்களில் இருந்தால் அதன் மீது புகார் வருகின்ற போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள், இணை ஆணையர், துணை ஆணையர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தலைமையிலே குழுக்கள் நியமித்திருக்கிறார்கள். சென்னை மாநிலத்திலிருந்து கிளம்பி வருகின்ற பேருந்துகளை எல்லா டோல்லையும் நிறுத்தி செக் பண்ணியிருக்காங்க. அதே போல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்படுகின்ற பேருந்துகளையும் செக் பண்ணியிருக்கோம். எங்கே இது போல கூடுதல் கட்டணம் வசூலித்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக புதிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வராங்க. அவங்க அந்த சங்கத்தில் சேராமல் இருக்கும்போது அவர்கள் இதை கட்டுப்படாமல் அந்த பணி இந்த மாதிரி கூடுதல் கட்டணம் வசூலித்தார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் இப்போது முன்பதிவு செய்து பயணிக்கிறவருடைய எண்ணிக்கை அரசு போக்குவரத்து கழகத்தில் அதிகரிக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போவே 1,00,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள்.